அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கடகராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை மட்டும் பாருங்கள். கடகராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல போகும் அடுத்த 7 நாட்கள். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி தனது சொந்த ராசியில் அதே ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய செவ்வாய் 5இல் ஆட்சி பெறுவது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அங்கிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் வெற்றியும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு, இடம் வாங்க நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல கடகராசினியர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் பொருளாதார வளர்ச்சியை தருவாருங்க. வீட்டில் அமைதியும் சுபிக்ஷத்தையும் தருவாருங்க. பக்தியும் தெய்வ தரிசனமும் உண்டுங்க. வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய சாதகமான அமைப்புக்கு உண்டுங்க. அதனால் உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் முழுவதுமே அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாய் புதன் ஆகியவை சேர்க்கை பெற்றிருக்குதுங்க. இது தவிர அஷ்டம ராசியில் வக்ர சனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலை என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களுடன் கவனமாக இருந்தால் போதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு, அஷ்டமத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் அவ்வளவு சாதகம் இல்லாத இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே
அஷ்டம ராசியான கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அவை எதுவுமே பாதிக்காதுங்க. அவர்களுடைய கண்டிப்பின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தியை அளிக்கும் பணி கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது என்பதுதான் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது பார்த்து வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் ஆதரவும் தர இருக்காங்க. அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை இப்போது தாராளமாக திறக்கலாங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. வாய்ப்புகளும் வருமானமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பவை. கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நம் வாழ்க்கையை இந்த வாய்ப்புகள் முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது என்பதால் கடகராசினியர்கள் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு. குறிப்பா சங்கீத சபாக்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அதன் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்கு. அவற்றின் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. நெருங்கிய பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்துல இந்த உண்மையை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் சிறந்த ஒரு காலகட்டமாக தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் கூடுதல் உற்சாகத்தை தரும். ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டில் பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனம் ஒன்றில் உயர்கல்விக்கு இடமும் உதவித்தொகையும் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இவற்றில் செவ்வாய் மற்றும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். வயல் பணிகள்ல கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானம் மன நிறைவை தருங்க. கால்நடைகளை அபிவிருத்தியை அடைய இருக்கு. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களை பாதுகாப்பதில் விருத்தி செய்வதில் பெரும் பங்கு கொண்டவை குருவும் சுக்கிரனும். இவர்களில் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அவரால் ஓரளவு நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெற சுக்கிரன்
கை கொடுப்பாருங்க. கூடுமான வரையில் குடும்ப பிரச்சனைகள்ல கடுமையை குறைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்கள்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. குறிப்பா கடகராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாகும் என்பது ஆண்டோருடைய வாக்காகுங்க. ஆதலால் விடாமுயற்சி மிகவும் அவசியங்க. ஒரே முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்ப்பு முற்றிலும் தவறுங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை பெரியோர் கூறியுள்ள அறிவுரைப்படி தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அந்த வகையில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பசுமாட்டிற்கு பசும்புல் கொடுப்பது மற்றும் அகத்திக்கீரை கொடுப்பது மகத்தான புண்ணிய பலன்களை தர வல்லதுங்க. இதனை அனைத்து வித காசோலைகள் செய்யலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.